வணக்கம். அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம் அழைப்பு கொடுத்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தோல்வி தற்பொழுதே அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றே நாம் இதன் மூலமாக பார்க்கப்படுகிறது. காரணம், புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி அவர்கள் அந்த தொகுதியின் செல்வாக்கை பெறாத காரணத்தினால் தோல்விதான் உறுதி என்று ரகசிய உளவுத்துறை சொன்ன தகவலால் அதிர்ச்சியடைந்திருக்கிறது அதிமுக. 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலைமை உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியின் தலைமை வேண்டாம் என்ற முடிவையும் மாஜி அமைச்சர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில்தான் அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக மாஜி அமைச்சர்கள் முடிவை எடுத்திருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக 48 ஆண்டுகள் பயணித்த செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்றால் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர்தான் அடிமட்ட தொண்டர்கள் வரை உள்ள உணர்வுபூர்வமான அனைத்தையும் பார்க்கக்கூடியவர் என்றும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சில நபர்களும் பன்னீர்செல்வம் அவர்களை விட செங்கோட்டையன் அவர்கள் தகுதியானவர் என்றும், அவர் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளை புண்படுத்தாமல் செயல்படக்கூடிய நபர் என்றும், அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்கள் எதை நினைக்கிறார்களோ அதை செயல்படக்கூடிய திறமையான நபர் என்றும் தற்பொழுது ஆதரவுகள் அனைத்தும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் பிறந்தநாள் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் அதிமுகவில் மீண்டும் OPS வரப்போகிறார் என்ற செய்தி மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி செங்கோட்டையன் அவர்கள் வகித்தால் சிறப்பாக அதிமுக செயல்படுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழக ஆட்சியை கைப்பற்றுமா என்ற பல கேள்விகளும் விவாதிக்கப்படுகிறது. ஆனால் பெரும்பான்மையினோர் எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுகவில் சிறப்பாக நடத்தக்கூடிய திறமை செங்கோட்டையன் அவர்களுக்கு இருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் கூறுகையில், அதிமுக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒன்று செங்கோட்டையன் தலைமை ஏற்கும், இல்லை என்றால் 7 மணி தலைமை ஏற்கும் என்ற செய்தியையும் வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்களது கருத்துக்களை கூறுங்கள், உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், தெரிந்து கொள்வோம். அதிமுகவின் தலைமை செங்கோட்டையன் வகிக்கலாமா அல்லது எடப்பாடி பழனிசாமியை சிறப்பாக செயல்படுகிறாரா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவை பற்றி, எடப்பாடி பழனிசாமியை பற்றி திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் விமர்சனம் செய்வது சரியா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.